கருணாகரன் அவர்கள் மங்கள விளக்கை ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வை நாங்கள் மங்கள விளக்கோடு ஒவ்வொரு நிகழ்வையும் தீர்மானிக்கின்ற மிக பெரும் சக்திகளாக மக்களாகிய நீங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய கிடைத்த மிகப்பெரிய சந்தர்ப்பம் என்பதை கூறிக்கொள்கின்றார். மிக முக்கியமாக இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் என்பவர்கள் குழந்தைகளை மிக சிறப்பாக வழிநடத்தி ஒரு கல்வி காலத்துல மிக முக்கியமான கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சம்பளம் 6000 இருந்து 20000 மாற்றுவதற்கான முழுமையான பொறுப்பை ஜலனி அம்மையார் ஏற்றிருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த தென்மராட்சி பிரதேசத்திலே பனை மற்றும் தெங்கு வளங்களை கொண்டு ஒரு கைத்தொழில் பேட்டையை அமைத்து குறிப்பாக பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் பெண்கள் உள்ளடங்களாக ஆக குறைந்தது 1000 பேர் கொண்ட ஒரு தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்குவதற்கான ஒரு உறுதிமொழியையும் கொடுத்திருக்கின்றார். மூன்றாவதாக சுற்றுலாத்துறையை மையப்படுத்தி இந்த தென்மராட்சி மண்ணிலே பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் அதே வேளையிலே ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு விடயம் இந்த வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி ஒரு சர்வதேச நிகரான ஒரு கிரிக்கெட் மைதானத்தை கொடுப்பதற்கான உந்து சக்தியையும் ஜலனி அம்மையார் கொடுப்பார். இதற்கு மேலதிகமாக பல விடயங்களை அவர் எங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார். இந்த மக்கள் சந்திப்பை நடத்தியமையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைவதாகவும் தன்னுடைய மிக முக்கியமாக தன்னுடைய கணவன் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 30 வருடங்களாக தன்னை பண்போடும் அன்போடும் பாதுகாக்கக்கூடிய ஒரு தலைவனாக தான் பார்ப்பதாகவும் தான் எப்பொழுதெல்லாம் வீழ்ந்தேனோ அப்பொழுதெல்லாம் தன்னை தூக்கி இந்த ஒரு நிலைக்கு கொண்டு வந்த ஒரு தலைவர் தன்னுடைய பெண் குழந்தையினுடைய மிகச்சிறந்த தந்தை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கின்ற அத்தனை மக்களுடைய மிகச்சிறந்த தலைவனாக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கான ஒரு ஆதரவை வழங்க வேண்டும் என்று ஜலனி பிரேமதாஸ் அம்மையார் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்.
இது அவருக்கான ஒரு செய்தி. உண்மையில இன்று பல கூட்டங்கள்ல தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருந்த காரணத்தினாலும் இருட்டு வேளைக்கு முன்பதாக அவர் கொழும்பை சென்றடைய விமான போக்குவரத்து ஏற்பாடு செய்திருக்கின்ற காரணத்தினாலும் மிக விரைவாக இந்த கூட்டத்திலிருந்து ஒரு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்பதோடு மிக விரைவில் வெற்றிக்கு பின்னர் இந்த நாட்டினுடைய இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்காக நான் இங்கு வந்து பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியையும் ஜலனி அம்மையார் கொடுத்திருக்கின்றார். அந்த வகையில இங்கு வருகை தந்த ஜலனி பிரேமதாசா அம்மையாருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த உள்ளூராட்சி சபையில கிடைத்த 25% இடஒதுக்கீட்டுக்காக அந்த இடஒதுக்கீடு மாகாண மட்டத்தில் பாராளுமன்றத்தில் கிடைப்பதற்கு அம்மையார் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற என்னுடைய ஒரு வேண்டுகோளோடு இந்த வடக்கு கிழக்கு மலையக பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் மாகாண சபைகளில் ஒலிக்குவதற்கு அம்மையார் உறுதுணை புரிய வேண்டும். அந்த வகையில் திருமதி ஜலனி பிரேமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெற்றி கொண்டதற்கு பிறகு இந்த தொகுதியில் பல அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க மீண்டும் வருவீர்கள் என்று நாங்கள் வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.